எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எங்கே நடந்து போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து லீவுங்க. ஸோ இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போனால் தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் இன்றைக்கி. அப்படின்றதுனால இங்கே பக்கத்தில் கொஞ்சம் பஸ் ஏறி போகிற தூரத்தில் மங்கி பார்க்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பஸ் ஏறதுக்கே கொஞ்சம் தூரம் போனோம். போயிட்டு பஸ் ஏறி அங்கேருந்து ஒரு 10 minutes அந்த ஸ்டாப்பு. போன வாட்டி போனப்பவே நல்லா என்ஜாய் பண்ணால். ஸோ லைக் மார்னிங் ஓப்பன் பண்ணால் ஈவினிங் 6 வரைக்கும் இருக்குது. 10 euros தான் சொல்கிறாங்க. பட் வி ஃபெல்ட் இட் இஸ் ஒர்த். பசங்க நிறைய கேம்ஸ் இருந்தது உள்ளே. இவனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். நிறைய பசங்க வராங்க. ஸோ வி ஃபெல்ட் ஓகே, திஸ் இஸ் அ குட் ஐடியா. நம்ம அவனை அங்கே கூட்டிகிட்டு போய் 1 day ஸ்பெண்ட் பண்ணோன்னா இட்ஸ் பெஸ்ட் ஐடியான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்றே பிளான் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து சிட்டி சென்டர் கிட்ட தான். இங்கே வந்து சென்டர்னு சொல்ல மாட்டாங்க, சென்ட்ரம்னு சொல்லுவாங்க. நம்மளாம் சிட்டி சென்டர் சொல்லுவாங்க, இங்கே சென்ட்ரம்னு சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம சிட்டி சென்ட்ரம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே வந்து நான் சொல்லியிருந்தேன்ல சைக்கிளிங் கல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சைக்கிளிங் லேன்னு சொல்லுவாங்க. பைக்கு சைக்கிள் எல்லாமே இந்த லேனில் தான் போகும். காருக்கு தனியாக கொடுத்துருப்பாருங்க, பைக் சைக்கிளுக்கு தனியாக கொடுத்துருப்பாருங்க. இந்த மாதிரி உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வெல் பிளான்டாக இருக்குது இந்த சிட்டியில். இந்த கண்ட்ரியே இஸ் வெரி வெல் பிளான்டுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளுக்கு தனியாக ஒரு பாத்வே கொடுத்துருப்பாங்க. பார்க்குறீங்களா, நிறைய பேர் சைக்கிளிங் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இன்னொரு ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறீங்க. ஸோ வந்து ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் தூக்கிட்டு வரீங்க அப்படின்றப்போ பேஸ்கெட் மாதிரி முன்னாடி பின்னாடி வச்சுப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. நான் அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, தெரியுதா, பேஸ்கெட் முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ என்ன வெயிட் வேணால் அங்கே வச்சுக்கலாம். சைக்கிள் பார்க் பண்ணுற இடம் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க வச்சுருப்பாங்க சைக்கிள் பார்க்கிங்காக. ப்ளஸ் பின்னாடி ஒரு பேபி சீட் மாதிரி வச்சுடுவாங்க. பசங்களெல்லாம் பின்னாடி உட்கார வச்சுருவாங்க. ஸோ தட் அது ரொம்ப சேஃபாக இருக்கும். நான் அதையும் கிட்டத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு சைக்கிள் இங்கே நிற்குது. பட் இருந்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து சொல்ல போனோம்னா திருட்டு அதிகமாக நடக்கிறது இந்த சைக்கிள் திருட்டு தான். இப்படி வச்சுட்டு அப்படி போகிறதுக்குள்ளே திருடிடுவானுங்க. அதனால் எல்லாருமே பாருங்கள் எப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க சைக்கிள்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்து இந்த கம்பியோட கட்டி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இது இ-பைக் சொல்லுவாங்க. இ-பைக்ஸ் கான்செப்ட் என்னென்னா வந்து உங்களுக்கு நார்மலான சைக்கிள் மிதிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, விண்ட் அடிக்கிறப்போ குளிர்லலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி இ-பைக் எலக்ட்ரிக் பைக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சைக்கிள்னு சொல்லவே மாட்டாங்க. சைக்கிள்னு நம்ம தான் சொல்லுவோம். ஆனால் எல்லாருமே சொல்கிறது வந்து பைக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கே. ஸோ எலக்ட்ரிக் பைக்கு எவ்வளோ சைக்கிள் மிதிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்களா முன்னாடி 2 பசங்களை வச்சுக்கிட்டு அந்த பைக்கில் போகிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குங்க. பாருங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வந்து காலியாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் எப்படின்னா நம்ம ஊர் மாதிரி எப்போ வேணால் கடை திறந்து வைக்கிறதெல்லாம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்கில் தான் வந்து ஷாப்ஸ்லாம் திறப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிட்டி அந்த சென்ட்ரம் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் போகிறது அந்த பக்கம் இல்லை. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். அழகான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், அவர் வந்து நடந்து வர வரைக்கும் அந்த கார் வந்து நின்றுட்டு போகுது. அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். நம்ம ஊர் மாதிரி வந்து சிக்னலையே நம்ம பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ஆளுங்க நம்ம. ஆனால் இங்கே வந்து ஒருத்தர் க்ராஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்க க்ராஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து போவாங்க. இந்த மாதிரி வந்து சிக்னல் இல்லாத ஏரியாவில் நான் சொல்கிறேன். வந்து சொல்லியிருந்தேன்ல, குழந்தைங்க உட்கார வைக்கிற சீட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். பேபி சீட், கால் வந்து இங்கே வச்சுக்கிற மாதிரி சீட்டு. ஸோ கால் வந்து மாட்டாது உள்ள குழந்தைங்களுக்கு. ரொம்ப சேஃபஸ்ட் பேபி சீட் சொல்லலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சைக்கிள் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஊரில் கார் இருக்கோ என்ன இருக்கோ தெரியாது, சைக்கிள் எல்லா வீடியோ கம்பல்சரி இருக்கும். எவ்வளோ சைக்கிள் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ வந்து வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் அதுலேயும். ஸோ நம்ம எங்கே போகிறோன்றது நம்ம ஆல்ரெடி அந்த ஆப்பில் பார்த்து வச்சுட்டு, அந்த பஸ் நம்பர் பார்த்து வச்சுட்டு அந்த பஸ்ஸில் போய் ஏறிடணும். அப்படிதான். ஸோ இப்போ பஸ்ஸில் ஏற போகிறோம். இங்கே எப்படின்னா இந்த மாதிரி கார்ட் சிஸ்டம் தான். அங்கே பாருங்கள் அவர் இருக்கிறத இந்த மாதிரி வச்சுட்டு டேப் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். பஸ் உள்ளே வந்தாச்சு, உக்காந்தாச்சு.
இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ மங்கி டவுன் வந்தாச்சுங்க. மங்கி பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாக வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா தான். எல்லா ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியாக வச்சுருக்கானுங்க. சூப்பராக இருக்குது. என் பையன் வந்தவொடனே இறங்கிட்டான் உள்ளே. ஸோ என்னை இப்படி உட்கார வச்சுட்டு பையன் என்னடானா விளையாட போயிட்டான். தகப்பன் என்னடானா நான் வந்து கோ கார்ட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்படி தாங்க ஓடிட்டுருக்கேன் என் வாழ்க்கை. சரி, இன்றைக்கி நாள் இப்படி போயிடுச்சு. ஸோ ரைட்டு, இன்றைக்கி உங்கள் டே எப்படி போச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் கீழே சொல்லுங்கள். இன்னும் நிறைய பார்க்கலாம் நம்ம நெதர்லாண்ட்ஸ் பற்றி அப்கமிங் வீடியோஸில். ஏன்னா என்னால் ஒரு வீடியோவில் எல்லாமே போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே கவர் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு நான் எல்லாமே வந்து ஃப்யூச்சர் அப்கமிங் வீடியோஸில் நிறைய போட ட்ரை பண்ணுறேன்.